ஆரம்பத்தில் எதுவும் இல்லாத வெற்றிடத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் தேவனுடைய குரல். 6 நாட்கள் அவர் உழைத்தார், ஒளியை உருவாக்கினார், வானத்தை விரித்தார், கடல்களை வடிவமைத்தார், மலைகளை எழுப்பினார், மனிதனை தன் சாயலில் படைத்தார். 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுத்தார். உலகத்தை படைத்த தேவன் கூட உழைப்பையும் ஓய்வையும் சமநிலைப்படுத்தினார். இது ஒரு படைப்பு கதை அல்ல. இது தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் தலைமைத்துவ பாடம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். முழு சுதந்திரம், முழு ஆசீர்வாதம். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும், ஒரு மரத்தின் கனியைத் தொடக்கூடாது. ஆனால் மனிதனின் இயல்பு ஆர்வம். ஆர்வம் நல்லது, ஆனால் கட்டுப்பாடில்லாத ஆர்வம் தலைவரை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும். ஒரு நாள் சேதான் பாம்பின் வடிவில் வந்து சொன்னான், இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் தேவனைப் போல் ஆகிவிடுவீர்கள். அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு பொய், அந்த ஒரு ஊகம் ஆதாமையும் ஏவாளையும் தவறான முடிவுக்கு தள்ளியது. அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, அவர்கள் தெளிவு தேடவில்லை, அவர்கள் ஊகித்தார்கள், அவர்கள் அவசரப்பட்டார்கள், அவர்கள் விழுந்தார்கள். அவர்கள் சொல்லியிருக்க வேண்டியது இதுதான்: ஒரு நிமிடம், நாங்கள் எங்கள் தேவனிடம் கேட்டு வருகிறோம், அவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு முடிவு செய்கிறோம். அதுதான் தலைமைத்துவம், அதுதான் ஞானம், அதுதான் பாதுகாப்பு. இன்று நாமும் அதே தவறை செய்கிறோம். ஆர்வம் நம்மை தள்ளுகிறது, ஊகம் நம்மை ஏமாற்றுகிறது, அவசரம் நம்மை விழுக்கிறது. ஒரு தலைவன் நேரம் வாங்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், சரியான நபரிடம் தெளிவு பெற வேண்டும். தேவன் உலகத்தை படைத்த விதம், ஆதாமும் ஏவாளும் செய்த தவறு, இவை கதைகள் அல்ல. இவை தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பாடங்கள். உழைப்பு பிளஸ் ஓய்வு, ஆர்வம் பிளஸ் கட்டுப்பாடு, கேள்வி பிளஸ் தெளிவு. இவை இல்லாமல் தலைமை இல்லை, இவை இல்லாமல் வெற்றி இல்லை. தாமதியுங்கள், கேள்வி கேளுங்கள், தெளிவு பெறுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை அழகாகும், உங்கள் தலைமைத்துவமும் உயர்வடையும். தெளிவு தேடுங்கள், ஞானம் வரும். ஞானம் வந்தால் வெற்றி தானாக வரும்.